ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் ட்ரிப்பு போகிற மாதிரி என்ன ஊர் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒகேனக்கல் தான் பார்க்குறோம். நீங்கள் ஒரு நாள் போயிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கரெக்டான இடம். நல்லா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் ஃபேமிலி. ஸோ நல்ல மலை பிரதேசம் ப்ளஸ் வாட்டர் ஃபால்ஸு எல்லாமே நமக்கு வந்து ஒரே இடத்துலயே கிடைக்கும். அப்படி போனது தான் நம்ம வந்து ஒகேனக்கல் போனோம். ரொம்ப நாளாக வந்து போகணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அது இந்த பிளான் பண்ணி நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போயிருந்தோம். அங்கே போனீங்கன்னா, அங்கே காசு இதுக்கு வாங்குவோம், அதுக்கு வாங்குவோம் அப்படிலாம் கிடையாது. அங்கே வந்து ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் ரூ. 2500 ஒரு இது எடுத்தீங்கன்னா ரூ. 2500 கொடுக்கணும். அதுக்கு முதலே வந்துட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்த பிறகு அவங்களே வருவாங்க. அவங்க வந்து தனியாக கவர்மெண்ட்டில் அதுக்குன்னு தனியாக ஆள் போட்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரூ. 2500 கொடுத்து எடுத்தோம் 4 பேருக்கு. இங்கே போனதும் சேஃப்டி ஜாக்கெட் போட சொல்லியாச்சு. சேஃப்டி ஜாக்கெட் இம்பார்ட்டன்னு. அதை தப்பு தவறி கூட கழட்டாதீங்க. நமக்கு வந்து அதுதான் வந்து இது பண்ணும். ஓகேங்களா? சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கிட்டோம். இங்கே வந்து ஒரு 2 விதமாக இருக்குது. இங்கேருந்து உங்களை வந்து ஒரு இடத்துக்கு அந்த பக்கத்தில் கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் அங்கேருந்து நீங்கள் வந்து அந்த ஃபால்ஸ் டவுன் எடுத்து இறங்கி போயிட்டு திருப்பியும் வந்து நம்ம போகணும். அதுதான் வந்து அங்கே உள்ள ஒரு ஸ்பெஷல்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கு முன்னே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பாடு மீன் வகைகள் இருக்கும். மீன் குழம்பு, சாப்பாடு, மீன் ஃப்ரை நீங்கள் வந்து அவங்களே சமைச்சு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 5 பேர் இருக்கோம், இல்லை ஒரு 10 பேர் இருக்கோம். நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு எடுத்து வச்சுருவாங்க. நீங்கள் போயிட்டு வரத்துக்கு 1 1/2 ஹவர் 2 ஹவர்ஸு வந்து நீங்கள் குளிச்சுட்டு எல்லா ஆயில் பாத்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க சமைச்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் வந்து காசு கொடுக்குறது யார், என்ன, ஏது அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து தான் கொடுக்கணும். இல்லை யாராவது வந்து கேட்டாங்க சமைக்க சொன்னால் நான் 2000 கொடுத்துட்டு போனால் வந்து பார்க்குறவங்கள ஆளே காணோன்னா அதுவும் நடக்கும் அங்கே. மனிதர்கள் எல்லாரும் நல்லவர்கள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே அங்கே இறக்கி விட்டு ஏற்றிட்டு பிறகு அப்புறம் நம்ம இங்கே வருவோம். நம்ம இப்போ இங்கே வந்த பிறகு என்ன பண்ணால் மேலேருந்து கீழே இறங்கி இவங்க வந்து இந்த இடம் தான் அது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல இறக்கி விட்டு இங்கே நம்ம நடந்து போகணும். நீங்கள் நடந்தே போனீங்கன்னா அவங்களும் நம்ம கூட வருவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சாப்பாட்டுக்கு வேணால் நம்ம சொன்னீங்கன்னா அவங்களே அந்த சாப்பாடெலாம் வந்து இங்கே கூட இது பண்ணி தராங்க. ஸோ இது வரைக்கும் நம்மளை இங்கேருந்து கூட்டு வந்து ரிட்டன் எங்கே ஏற்றணுமோ அங்கே இறக்குற வரைக்கும் அவங்க தான் போட்டுக்காரங்க தான் அதுக்கு அந்த பர்சலுக்காரங்க தான் நம்மளை வந்து பார்த்துக்குறாங்க. ஸோ சேஃபாக நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். ஏன்னா அதெல்லாம் ஃபுல்லாக மலை இதுவாக தான் இருக்குது. கல்லுங்களுமா இருக்குது. ஏறும்போது இறங்கும்போதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பண்ணிக்கணும்னு வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி தான் இருக்குது இடம். ஸோ அப்படி இந்த இடத்துல இறங்கிட்டு அப்போ இங்கே வந்துடணும் நம்ம. இங்கே வந்துட்ட பிறகு இறங்கி இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏன்னா அந்த பர்செல்லாம் ஆடும் அது நமக்கு வைக்க. ஸோ இங்கே வந்துட்ட பிறகு நீங்கள் ஏறிட்டு இங்கேருந்து தான் நம்ம வந்து ஒரு 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 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். அதை வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஸோ இங்கேயே வந்து இங்கே இறங்குற இடம் இங்கே தான், ஏறுற இடம் இங்கே தான். ஸோ இதுலேருந்து நீங்கள் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மலை குளத்தை எல்லாம் நிறையா படத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ. ஸோ 2 பக்கமும் நல்லா மலை. அந்த மலைக்கு நடுவில் தான் இந்தமாரி உங்களுக்கு வந்து போகுதுன்னு வச்சுக்கலாம். நல்லா வந்து ஒரு சூப்பராக இருக்கும். அந்த மலைலாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ரொம்ப நாளாக அடித்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இதுவாக இருக்கும் பார்க்கும்போதே அது. ஸோ நம்ம அப்படியே எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் ஓவரு சம்மர்ன்றதால நிறையா கூட்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்படியே போனீங்கன்னா நீங்கள் அப்படியே லைட்டாக அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜஸ்ட்டு போனீங்கன்னா அப்படியே அங்கே அது பக்கத்துலேயே வரும் அது போட்டு ஸ்நாக்ஸ்லாம் விற்கிறாங்க. அவங்களே அந்த பர்சலில் விற்கிறாங்க. நம்ம எதாவது வாங்கி சாப்பிட்றதுன்னா அது அது ஒரு ஜாலின்னு வச்சுக்கலாம் அங்கே வாங்கி சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஒரு ரவுண்டு அவ்வளோதான். அப்படியே போயிட்டு தண்ணியில் கை வச்சுக்கலாம். அந்த மாதிரி இது பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ஜாயான ஒரு இதுன்னு வச்சுங்களேன். வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மேலேருந்து இறக்கி விட்டாங்களா அங்கேருந்து தண்ணி வந்து கொட்டுது இங்கே. அதை பார்க்கும்போது நல்ல ஒரு செம்ம ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அங்கே வச்சு அந்த போட்டு வந்து அந்த பர்சல்காரங்க வந்து நம்மளை வந்து கொஞ்சம் அந்த இது பண்ணுறது, கொஞ்சம் இதெல்லாம் ரவுண்ட் பண்ணுறது அந்த மாரிலாம் வந்து பண்ணுறாங்க பாருங்கள். அதான் இந்த தண்ணி இங்கே தான் வந்து தண்ணி ஊற்றுது பாருங்கள். இங்கே அந்த போட்டு நம்மளை கிட்ட எடுத்துகிட்டு போய் லைட்டாக நனைக்கிற மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. அந்த சாரல் நம்ம மேலே அடிக்கும்போது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அது காட்டிலேருந்து வருதுல்ல உங்களுக்கு. அதனால் அப்படியே நல்லா வந்து அதில் எல்லாம் ஒரு ரவுண்ட் அடித்து விடுவாங்க. இந்த அந்த தண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம மேலே அப்படியே லைட்டாக வந்து அந்த சாரல் அடிக்குது. இங்கே பாருங்கள். அந்த டைம் நல்லா சூப்பராக இருக்குன்னு வச்சுங்க. நமக்கு எங்கள் கூப்பிட்டு போனவர் நல்லா ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே காமிச்சார். அப்புறம் எல்லா போட்டும் இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டு மாதிரி அடிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் அடிப்பார் பாருங்கள். பாருங்கள் சுற்ற ஆரம்பிச்சிட்டு அவ்வளோதான். அப்படியே வந்து ஒரு ரவுண்டு சுற்றுறாங்க எல்லோரும். அந்த பேலன்ஸிங் 4 பேர் எங்களை உட்கார வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டு அப்படியே வந்து நல்லா சுற்றி வராங்க வச்சுங்களேன். அவ்வளோதான். இது வந்து அவங்க ஜஸ்ட்டு இது பண்ணுறாங்க. இவங்க நம்ம அதுமாதிரி நல்லா பண்ணணும். நம்ம அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து கொடுக்கணும். அவங்க கொஞ்சம் நம்ம லாஸ்ட்டாக நல்லா பண்ணாங்கன்னா அவர் எதாவது நம்ம ஒரு டிப்ஸ் மாதிரி கொஞ்சம் வந்து கொடுக்குறது இது பண்ணிட்டுருக்காங்க.
அவ்வளோதான். அதனால் ஒன்றும் பெரிய காசு வைஸும் ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெரிய செலவில்ல. பஸ்ஸு நேராக போகுது. தருமபுரி போய் இறங்கிட்டிங்கன்னா, தருமபுரியே நேராக ஒக்கேனக்கல் பஸ்ஸு போகுது. கிருஷ்ணகிரிலேருந்து பஸ்ஸு போகுது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம் இதை நீங்கள். நல்லா போயிட்டு அழகா என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஒன் டே ஈவினிங் காலையில் போனீங்கன்னா ஏர்லி மார்னிங் போனால் அழகா நைட்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு இடம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கர்நாடகா, ஒரு பக்கம் தமிழ்நாடு. இந்த பார்டர் இதான் இதனுடைய இதுவே. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, லெஃப்ட் சைடில் தமிழ்நாடு. நம்மள மாதிரி பர்சல் அவங்களும் அந்த பக்கத்துலேருந்து கவர்மெண்ட் மூலமாக அவங்களும் அந்த பக்கம் பர்சல் ஓட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம கவர்மெண்ட் இன்னும் டூரிஸ்ட் கொஞ்சம் எடுத்து பண்ணால் நல்லா சூப்பராக இருக்குன்றது தான் வந்து இதனுடைய ஒரு பெரிய இதுன்னு வச்சுக்கங்களேன். டூரிஸ்ட் இன்னும் கொஞ்சம் பண்ணாங்கன்னா அந்த இடம் நல்லா சூப்பராக இருக்கும். இன்னும் குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு வசதி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். குளிக்கிற இன்னும் நல்லா கரெக்டான ஒரு இது இல்லாமல் இருக்குது. அதனால் அது வந்து ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணாங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் செம்மையாக இருக்கும்னு வச்சுக்கங்களேன். ஸோ நல்லா அருமையாக இருக்குது. அவ்வளோதான், சுற்றி ரவுண்ட் அடித்து வந்தாச்சு. இப்போ இங்கே லைனாக ஒன் பை ஒன்னாக இறங்கி இறங்கி வந்துட்டு திருப்பி மேலே வரணும், அவ்வளோ.